ஆக்சுவலாக இது ஒரு முக்கியமான கொஸ்டின். உமன்ஸ் டே எதுக்கு கொண்டாடுறாங்க? உமன்ஸ் டே இப்போ அப்போல்லாம் வேலை நேரம் 12 மணி நேரம் வச்சுருந்தாங்கல்ல, இதை கம்மி பண்ணணுங்கிறதுக்காக 8 மணி நேரமாக பிரித்தாங்க. பிப்ரவரி 28 இது ஒரு மாநாடாக கொண்டு வரப்பட்டுச்சு. ஆண் பெண்ணுக்கு 2 பேர்த்துக்குமே 8 மணி நேரம் போனால் மீதி நேரத்தில் தூங்குவோமா, அதனால தான் அந்த மார்ச் 8 உமன்ஸ் டேவை கொண்டாடுறாங்க. உங்களுக்கு தெரிஞ்சது இப்போ ஃபேமிலியே பார்த்தீங்கன்னா, இப்போ உங்கள் வீட்டில் எடுத்துகிட்டு உங்கள் அப்பா டாமினண்ட்டாக இருப்பாங்க. அந்த மாதிரி முக்கால்வாசி இடத்துல பசங்க தான் டாமினண்ட்டாக இருக்காங்க. பொண்ணுங்க அவ்வளோவா இல்லை. ஸோ அவங்களுக்கு முக்கியத்துவம், அவங்களுக்கும் இருக்குது, எல்லாமே இருக்குது, உரிமை இருக்குது, ஃபீலிங்ஸ் இருக்குதுன்னு சொல்லி காட்டுறதுக்கோசரம் இந்த டே செலிப்ரேட் பண்ணுறாங்க. இதோட முக்கியமான ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 106 வருஷத்துக்கு முன்னாடி 18 மணி நேரமாக ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க. எங்கன்னா அமெரிக்காவில் 18 மணி நேரம் ஒர்க் பண்ணிவிட்டு திருப்பி வீட்டில் வேலை செய்வாங்க. செஞ்சுட்டு அவங்க வீட்டில் தூங்குறது ஒரு 3 மணி நேரமோ 4 மணி நேரமோ இவ்வளோ தான் இருக்கும். ஏன் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தால் கூட அவங்க இவ்வளோ நேரம் ஒர்க் பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற கண்டிஷன்ஸ் எல்லாமே இருந்தது. ஸோ அதுக்கு போராடிட்டே இருந்தாங்க, ஸ்ட்ரைக் பண்ணாங்க. ரொம்ப ஸ்ட்ரைக்குக்கு அப்புறம் கிட்டத்தட்ட ஒரு சர்டைன் பீரியடில் முடியாமல் ஒரு சட்டமே எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. இந்த சட்டம் என்றைக்கு வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா மார்ச் 8. ஸோ அந்த டேவை நம்ம விமன்ஸ் டேவை கொண்டாடுறோம். ஹாப்பி விமன்ஸ் டே. ஹாப்பி விமன்ஸ் டே. விமன்ஸ் டேவோட ஒரிஜினல் ஹிஸ்ட்ரி இது தான். தெரியாதவங்களுக்கு தயவு செஞ்சு எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணிடுங்க. உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணிடுங்க. இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டான வீடியோஸ்க்காக இப்போயே உங்கள் டைனோ கிரிஷை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க.